ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கெர்சோன் கிரியேஷன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருமே நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதாவது இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய புல் மார்க்கெட், ஸோ இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்குதே புல் மார்க்கெட் தான். இந்த புல் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ ரீசெண்டாக நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வீடியோஸ்லாம் போட்டுருந்துருப்போம். ஸோ அந்த டைம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிங்க, பட் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இன்னும் மார்க்கெட் பீக் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேனிக்கில் இருந்தாங்க. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு வித்தின் 2 to 3 டேஸில் மார்க்கெட் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எத்தனை மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ மார்க்கெட்டுடைய ஓவர் டோட்டல் வியூ பார்த்துடலாம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 1 ஹவரில் இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயின் சொல்லக்கூடியது $70,000 சம்திங் போயிட்டுருக்கு. $70,000 உள்ளே போயிட்டுருக்கு. ஆவரேஜாக வச்சோம்னா $70,000 போயிட்டுருக்கு. ஸோ இது $3,800 போயிட்டுருக்கு. ஸோ இது $600 போயிட்டுருக்கு. ஸோ இது $1 கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பேரில் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் என்னென்னா, பெஸ்ட்டு அல்ட் காயின் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ பெஸ்ட்டு அல்ட் காயின் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அல்ட் காயின் அப்படிங்கிறது ஒரு காயின் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அல்ட் காயினா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் பிகினர்ஸ்க்காக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிட்காயின் தவிர இருக்கக்கூடிய எல்லா காயினுமே அல்ட் காயின் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் காயின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் பிட்காயின் அப்படின்னு சொல்லிக்கிறது செப்பரேட்டாக டிஃபால்ட்டாக தனியாக இருக்கக்கூடிய ஒரு காயின். ஸோ அதுக்கப்புறம் அதை அற்பாற்பட்டு இருக்கக்கூடிய எத்திரியம், பிஎன்பி, எக்ஸ்ஆர்பி, மேட்டிக், சொலானோ, இது மாதிரி எக்கச்சக்க காயின் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் அல்ட் காயின். அல்ட் காயின் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த காயின் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பிட்காயின் தவிர இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வரப்போகிறது அல்ட் சீசன் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மீம் காயின் சொல்லிட்டு ஒரு இருக்குது. மீம் காயின் என்னென்னா, அல்ட் காயினில் இருக்கக்கூடிய ஒரு சிலதை நம்ம மீம் காயின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட ப்ராஜெக்ட்டுமே மீம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஸோ மீம் காயின் சொல்லக்கூடியதை ஒரு தனி கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. மீம் காயினும் ஒரு அல்ட் காயின் தான். பட் இருந்தாலும் அல்ட் காயின் வேறு, பிட்காயின் வேறு. பிட்காயின் சொல்லக்கூடியது தனி காயின், பிட்காயின் மட்டும் சிங்கிளாக இருக்கும். மிச்சம் அல்ட் காயினா எல்லாம் சேர்ந்தது தான் அல்ட் காயின். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதில் அல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டாக இருக்குமா, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டாக இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா, பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்துவமானது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டே இப்போ ரொம்ப ஒரு காயின்ஸோட ரேட்டு $70,000. ஸோ இதோட ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கையில் ஒரு $100 இருக்குது, $100 இருக்குது உங்கள்கிட்ட. இந்த $100 வச்சு நீங்கள் இப்போ ஒரு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது 0.00 தான் கிடைக்கும். இதே இது எத்திரியமில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 0.01 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். பிஎன்பியில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 0.1 அப்படின்னு கிடைக்கும். பட் அதே இதை நீங்கள் எக்ஸ்ஆர்பியில் பண்ணிங்க அப்படின்னா $100 இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு 150 காயினுக்கு மேலே கிடைக்கும். கேரண்டியாக 150 காயினுக்கு மேலே கிடைக்கும். ஸோ ஒரு காயின் அப்படிங்கிறது அசால்ட்டாக கிடைக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு காயின் உங்களால் வாங்குறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் இங்கே ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் $100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த $100 உங்களுக்கு 2 மடங்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும்னா $200. $100 அப்படி 2x உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது $100,000 மேலே போகணும். இதே இந்த எத்திரியமில் இன்வெஸ்ட் பண்ணது 2x கிடைக்கணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது $7,000 மேலே போகணும். இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது $1,000 மேலே போகணும். பட் ஆனால் எத்திரியமில் இன்வெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணது $200 ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் $1 மேலே போனாலே போதும். ஏன்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து $10,000 கூடிச்சு அப்படின்னாலுமே இது கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் அல்ட் காயின். ஸோ இந்த அல்ட் காயின் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் டக்குன்னு கூடும். ஸோ பிகினர்ஸ் புதுசாக கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ண வரக்கூடியவங்க டேரெக்டாக கொண்டு பிட்காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு லாஸ் ஆகாது டக்குன்னு, அந்த மாதிரி ப்ராஃபிட்டும் டக்குன்னு வராது. பட் இந்த மாதிரி காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது டக்குன்னு வரும். எக்ஸ்ஆர்பியோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். கடந்த பல வருடங்களாக ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் இருக்கும். டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் இருக்கும். டிக்ரீஸ் ஆகி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மார்க்கெட் டோட்டலாக கிராஷ் ஆனாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல் ஒரு லெவல் லாஸாக தான் இருந்திருக்கும். ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு பெட்டர் அல்ட் காயின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்தில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிட்டோம். இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிட்காயின் இல்லை அல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் அனலைஸாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த அல்ட் காயினில் என்னென்ன காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட அல்ட் காயின் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கான காயினுக்கு மேலே இருக்குது. ஸோ இது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
பைனான்ஸ், MXC, KuCoin. ஸோ KuCoinலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பைனான்ஸ் கூடிய சீக்கிரம் ரெகுலேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை பற்றின அப்டேட் இன்னும் கிடைக்கல. லாஸ்ட் அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பைனான்ஸ் தரப்புலேருந்து அஃபீஷியலாக அப்டேட் கொடுக்கும்பொழுது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை ஃபண்ட்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். MXC கொஞ்சம் பெட்டராக இருக்கும், KYC எதுவுமே கேட்காம இப்போதைக்கு கரண்ட்லி போயிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியாச்சு, இந்த எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுங்கன்ட்டு என்னென்ன மாதிரி காயின் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெப் பேஸ்டாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், காயின் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் இருந்து. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலாக ஒரு 14 காயின் போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு ப்ராஜெக்டில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 14 காயினுமே டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் காயினாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் வே டு ஏர்னிங்ஸாக இருக்கும். ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிட்காயின் $60,000. ஸோ இதே இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்க அப்படின்னா $32, அது மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இதே தான் நான் இந்த மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது பிட்காயினோட ரேட்டு ரொம்ப கம்மி, பட் ஆனால் இப்போது ஹை. நம்ம அப்போ ஒரு பிட்காயின் வாங்க முடியாது, இப்போவும் ஒரு பிட்காயின் வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஆனால் இப்போது நம்ம எத்திரியம் வந்து $3000, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரும். பட் நம்ம எத்திரியமை இந்த டைமில் இந்த ப்ரைஸ் அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் போட்டு வைப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஃபண்ட், இதை மாதிரி எக்கச்சக்க மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரிலாம் போட்டு வைப்பீங்க. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதில் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு. ஆனால் அது வந்து உங்களுக்கு கேரண்டீடாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு அன்கேரண்டீடாக இருக்கும். ஸோ ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட். ஒரு மனுஷனால் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவில் தான் கிரிப்டோ மார்க்கெட் இருக்குது. ஒரு மனுஷனால் மீன்ஸ் நம்மளால் முடியாது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் டெஸ்லா அது மாதிரி பெரிய ஓனர்ஸ் நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் அவங்க இதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் பையிங் செல்லிங். பையர்ஸ் அதிகமாக இருந்தால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் ரேட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடில் தான் போயிட்டுருக்கும். பையோ செல்லோ அதை டிஃபர் பண்ணி தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஒரு எத்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு பிட்காயின் என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் இருக்குது. பட் மேபி இது 100% ஷுவராக பாசிபிளான்னு நம்ம சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நான் கொடுத்துருக்கூடிய காயின்ஸை நீங்கள் பாருங்கள், எத்திரியம், சொலனா, நேர், ஆப்டிமிசம், ஷிபா அது மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்று ஷிபான்னு சொல்லக்கூடியது மீம் காயின், அது மாதிரி ஒன்றுமே இதில் டீட்டெயிலாக போட்டிருக்கும், ஒவ்வொரு லைனில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன காயின் என்னென்ன பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி இது ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடியதை டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை உங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவும் அப்படிங்கிறதையும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டோ, இன்னொரு யூடியூபர் சொல்கிறான்னு சொல்லிட்டோ, யார் சொல்கிறான்னு சொல்லிட்டோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது உங்களோட ஓன் சாய்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இப்போ கரண்ட்டாக இந்த மார்க்கெட் இப்போ நம்ம லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை விட இன்னுமே மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ரேட்டில் இருந்து இன்க்ரீஸ் ஆகும், அது கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும், அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு பெரிய பம்ப் நடக்க போகுது அப்படின்னா அந்த பெரிய பம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டம்ப் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பிட்காயின் வந்து $69 இருக்குது. ஸோ இது $10,000 கூட போகுது அப்படின்னா அந்த $10,000 கூடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியோ 1 டேக்கு முன்னாடியோ 1 வீக்கு முன்னாடியோ ஸோ அது எப்போ வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு சடனாக ஃபால்ஸாக டவுன் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம எமோஷன் பட்டு செல் பண்ணக்கூடாது. அந்த டைமில் அது $10,000 இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக $20,000 கூடும். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ $69 பிட்காயின் $60,000 இல்லை $61,000 வருது அப்படின்னா திரும்ப அது $70,000 மேலே போகிறதுக்காக தான் கீழே வருது. ஏன்னா அந்த கீழே வரும் பட்சத்தில் ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் கிரிப்டோ மார்க்கெட். அதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும்போது நீங்கள் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது மூலமாக நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், கிரிப்டோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு குரூப்ஸ் லிங்க் ஷேர் ஆகும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஃப்ரீ கிரிப்டோ அப்டேட்ஸ் அண்ட் ட்ரேடிங் சிக்னல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு நாள் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.